कराग्रे वसते लक्ष्मी, कराग्रे वसते लक्ष्मी, करमध्ये सरस्वती, करमूले तु गोविन्दः, करमूले तु गोविन्दः, प्रभाते करदर्शनम्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। எஸ், வெல்கம் எவ்ரிபடி. உங்கள் அனைவரையும் இந்த மெடிடேஷன் கிளாஸ்ல வரவேற்கின்றேன். வெல்கம். ஓகே, நம்ம இப்போ ஜென் மெடிடேஷன் பார்த்துன்னு இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம சைலண்ட் சிட்டிங் ஜென் மெடிடேஷன் செஞ்சோம். இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன கதைங்க கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம ஜென் மெடிடேஷனுக்கு போகலாம். ஒரு முறை ஜப்பான்ல ஒரு பெரிய ஜென் மாஸ்டர் இருந்தார். நான் சொல்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு 200 இயர்ஸ் பிஃபோர் ஒரு ஜென் மாஸ்டர் இருந்தார். அங்கே ஜப்பான்ல நிறைய ஜென் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஜென் மெடிடேஷன் நிறைய பரவலாக இருந்துச்சு. அப்போ ஒரு ப்ரொஃபஸர் வந்து என்ன பண்ணாருனாக்கா, ஒரு ஜென் மாஸ்டரை சந்திச்சுட்டு நம்ம இந்த ஜென்னை பற்றி நம்ம என்னதான் இருக்குது இதை போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர் போனார். அவர் ஜென் மாஸ்டர் கிட்ட போனார். போய் உக்காந்தாரு. போய் உக்காந்துட்டு நான் வந்து ஜென்னை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு வந்து அவர் வந்து அந்த ஜென் மாஸ்டர் என்ன சொன்னார், இவருக்கு டீ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு டீ எடுத்துட்டு வந்தாங்க. டீ எடுத்துட்டு வந்துட்டு இந்த கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இது நிறைய பரவலாக சொல்லுவாங்க இந்த கதை. டீ எடுத்துன்னு வர்றாங்க. சரின்னு அவருக்கு கப் எடுத்துன்னு வராங்க. அங்கே வந்து டீ செரிமனியே நடத்துவாங்க. சைனால ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா டீ செரிமனி, அந்த டீ குடிக்கிறதே ஒரு செலிப்ரேஷன் அவங்களுக்கு. அது அவ்வளோ விரும்பி அழகாக. ஆனால் அது வந்து கஷாயம் மாதிரி குடிப்பாங்க. நம்மளை மாதிரி பால் போட்டெல்லாம் குடிக்க மாட்டாங்க. பால் சர்க்கரை இதெல்லாம் போட மாட்டாங்க அவங்க. வெறும் அந்த டீ இலைய அவ்வளோ அழகாக ஒரு துவர்ப்பு சுவையோட குடிப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சரி இவருக்கு டீ எடுத்துன்னு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி டீ எடுத்துன்னு வந்து கப் எடுத்துன்னு வராங்க. அப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜென் மாஸ்டரு அந்த அதில் ஒரு ஜக் எடுத்துட்டு அதில் டீ ஊற்றுறாரு. டீ ஊற்றுறாரு. அந்த டீ கப்புலேருந்து வழியுது கீழே. இருந்தாலும் அவர் ஊற்றினே இருக்கிறாரு. அப்புறமா அவர் ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, என்ன இது டீ கப்பு ஃபுல் ஆயிடுச்சு, இருந்தாலும் நீங்கள் இதில் ஊற்றினே இருக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இதே மாதிரி தான் நீங்களும் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கிறீங்க. இதில் நான் ஏதாவது உள்ளே ஊற்றினா அதில் தங்குமா? ஏற்கனவே கப்பு ஃபுல்லாக இருக்குது. நான் எவ்வளோதான் உள்ளே ஊற்றினாலும் என்ன ஆகும், அது வழிஞ்சு தான் போகும். அதே மாதிரி தான் நீங்கள் ப்ரொஃபஸரு, ஏற்கனவே நிறைய படிச்சுட்டெல்லாம் வந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ என்னை வந்து நீங்கள் ஜென்னை பற்றி கேட்டால் நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. நான் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு மண்டையில் ஏறாது. ஏன்னாக்கா உங்களுக்கு ஏற்கனவே பல எண்ணங்கள் இருக்குது ஜென்னை பற்றி. நீங்கள் பல புக்கு படிச்சுட்டு வந்து அதெல்லாம் ஒதுக்கி வைங்க. உங்கள் மூளையை முதல்ல காலி பண்ணுங்க. இந்த மூளையை நீங்கள் காலி பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக எம்டியாக என்கிட்ட வந்தாதான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா நான் ஏதாவது சொல்லுவேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இல்லையே அந்த புக்கில் அப்படி எழுதியிருக்கிறாங்களே, இல்லையே அவங்க அப்படி சொல்கிறாங்களே, அவங்க இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இப்படின்னு வாக்குவாதம் தான் ஆகும். அதனால் நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்கணும்னாக்கா, உண்மையிலேயே உனக்கு ஜென் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா, நீ உன் கப்பை எம்டி பண்ணிட்டு வரணும், மூளையை எம்டி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையை நம்ம பரவலாக கேட்டிருப்போம், இந்த ஜென் கதையை. ஸோ அந்த மாதிரி நாமளும் எம்டியாக இருந்தால் தான் ஏதாவது புது விஷயத்த கற்றுக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம போய் வாக்குவாதம் தான் பண்ணுவாங்க. உன்னை விட எனக்கு அதிகமாக தெரியும் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுவோம். இல்லை தர்க்கம் விதர்க்கம் பண்ணுவோம்.
எனக்கு நிறைய தெரியும் நம்ம காட்டிக்குவோம். அந்த மாதிரி எல்லாம் செய்வோம். ஆனா அந்த மாதிரி இல்லாம ஓப்பன் மைண்டடோட நம்ம ஒரு விஷயத்த லிசன் பண்ணாதான் நம்ம அத உள்வாங்க முடியும். அதுக்கப்புறமா இன்னொரு கதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 ஜென் மாஸ்டர்ஸ், யங் ஜென் மாஸ்டர்ஸ் வந்து போயின்னே இருக்கிறாங்க. அங்க ஒரு கோயில் இருக்கு. கோயில் மேல ஒரு கொடி பறக்குது. ஒரு கொடி வந்து நல்லா அவ்ளோ பெரிய கொடி நல்லா அழகா பறக்குது. அத பார்த்துட்டு அங்க 2 ஜென் மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க அதுல ஒருத்தர் என்ன சொல்றாரு, "அப்பா! என்ன அழகா கொடி பறக்குது பாரு" அப்படின்றாரு. அதுக்கு அவர் கூட இருக்கிறவரு என்ன சொல்றாரு, "இல்ல, இங்க காத்து தான் காத்து தான் அடிக்குது இங்க. கொடி பறக்கல, அது காத்து அடிக்குது" அப்படின்றாரு. இவங்க 2 பேருக்கு நடுவுலயும் இப்ப வாக்குவாதம். இவர் சொல்றாரு, "கொடி தான் அசையுது, கொடி அசையுது" அப்படின்னு சொல்றாரு. அவரு, "இல்ல, காத்து தான் அசையுது" அப்படின்றாரு. இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்றாங்க. சரி வா நம்ம பெரிய குருஜி கிட்ட போய் கேட்கலாம். எது நான் சொல்றது ரைட்டா? நீ சொல்றது ரைட்டா? நான் என்ன சொல்றேன்? கொடி அசையுது. இவர் என்ன சொல்றாரு? காத்து தான் அசையுது அப்படின்னு. அப்புறமா இவங்க 2 பேரும் பெரிய மாஸ்டர் கிட்ட போறாங்க. அவரு மாஸ்டர் என்ன பண்ண சொல்றாரு, "சரி 2 பேரும் உட்காருங்க. இந்த பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க உட்காருங்க முதல்ல" அப்படின்னு. அவங்கள உட்கார வச்சுட்டு, அப்புறமா அவர் மாஸ்டர் என்ன பண்றாரு, "நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க முதல்ல. முதல்ல 1/2 மணி நேரம் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுங்கன்னு" அவங்கள மெடிடேஷன்ல உட்கார வச்சிருக்காரு. உட்கார வச்சுட்டு அப்புறமா கேட்கறாரு, "சரி இப்ப சொல்லுங்க. இப்ப கூட உங்களுக்கு இதே தானா கேள்வி? உங்க கேள்வி இப்ப சொல்லுங்க" அப்படின்னு. அவங்க திருப்பி இதே தான் கேட்கறாங்க. "கொடி அசையுதா? காத்து அசையுதா?" அப்படின்னு. அப்புறமா அவரு மாஸ்டர் சொல்றாரு, "இந்த கதைக்கு யாருக்காவது தெரியுமா பதிலு? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்ன அசையுது?" அவர் மாஸ்டர் என்ன பதில் சொல்லியிருப்பாரு? உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க அன்மியூட் பண்ணலாம். யூ கேன் அன்மியூட். சரி, நானே சொல்றேன். அதுக்கு அந்த மாஸ்டர் என்ன சொல்றாரு? "கொடியும் அசையல, காத்தும் அசையல, உங்க மனசு தான் அசையுது. உங்க மனசு தான் அசையுது. நீங்க எதுக்கு விவாதம் பண்ணின்னு இருக்கிறீங்க? உங்க மனசு தான் அவ்ளோ என்ன சொல்றது? சஞ்சலா இருக்குது. ஆ மனசு தான் அலை பாயுது. அதுக்கு நீங்க இது பண்ணின்னு இருக்கிறீங்க." அப்படின்னு. ஸோ இந்த மாரி சின்ன, சின்ன குட்டி, குட்டி ஜென் கதைகள் எல்லாம் நெறைய இருக்கும். அதுல நெறைய தத்துவங்கள் எல்லாம் இருக்கும். இந்த மாரி நெறைய ஜென் கதைகள் இருக்கு. யாருக்காவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜென் கதை தெரியும்னா சொல்லலாம். எனி ஜென் ஸ்டோரி? யோசனை பண்ணி பாருங்க. நான் டைம் குடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஜென் கதை, நீங்க ஏதாவது படிச்சது. யாரும் இல்ல. சரி, ஓகே. நெறைய ஜென் மாஸ்டர்ஸ் எல்லாம் நெறைய உருவாகி இருக்கிறாங்க. அதுல ஃபேமஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, ரின்சாய் அப்படின்னு ஒரு ஜென் மாஸ்டரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய இருக்கிறாங்க. நெறைய ஜென் மாஸ்டர்ஸ் ஜப்பான்ல, கொரியால இந்த மாரி நெறைய ஜென் மாஸ்டர்ஸ். அவங்க பேரே நம்ம வாயில நுழையாது. அந்த மாரி ஜென் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சில ஃபேமஸான ஜென் மாஸ்டர்ஸ் எல்லாம் கூட இருக்கிறாங்க. அவங்க நெறைய குட்டி, குட்டி கதைகள் இந்த மாரி கோவான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, விடுகதை மாரி இருக்கும். அந்த விடுகதைக்கு அந்த விடுகதை மேலேயே அவங்கள மெடிடேஷன் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் அந்த கோவான்ஸ். எப்படி ஒவ்வொரு
பாரம்பரியத்திலையும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குமோ, ஜென்ல வந்து 2 வகையான மெடிடேஷன் இருக்கும். ஒன்று வந்து இந்த கோவான்ஸ் மேலே மெடிடேஷன் பண்ணுறது. அந்த காலத்தில் எப்படி நம்ம குருகுலத்துல எல்லாம் நம்ம எல்லாம் இருப்போமோ, அதே மாதிரி ஜென் மாஸ்டர்ஸ் கிட்டயும் குருகுலத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எந்த ஜென் மாஸ்டர்னுடைய ரூபம் எப்போ மாறிடும்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும். இல்ல சில ஜென் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்க கொஞ்ச நாள் வச்சுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஜென் மாஸ்டர் இருப்பார். நீ அவர்கிட்ட போய் படின்னு அனுப்பிச்சிடுவாரு. இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சித்தர்கள் எல்லாம் எப்படி இங்க இருந்தாரோ அதே மாதிரி தான் ஜென் மாஸ்டர்ஸ். ஜென் மாஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு க்ஷணத்திலே அப்படியே ஒரு என்லைட்டன்மெண்ட் கிடைச்ச மாதிரி நிறைய கதைகள் எல்லாம் வருது. ஜஸ்ட் அவங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அந்த இன்சிடென்ட்ல டக்குன்னு அவங்களுக்கு ஞானம் பிறந்துடும். அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் எல்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஜென் வந்து ஒரு பாதை. இதுல நான் போன முறையே சொன்ன ஒன்று வந்து ஜாசென். மெடிடேஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஜாசென். ஜாசென்னாக்கா சிட்டிங், உட்காந்து செய்யற மெடிடேஷன். அவங்க செய்யற எல்லா வேலையும் மெடிடேஷனாவே செய்யணும். அதனால அவங்களுடைய ஆர்ட் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப மெடிடேட்டிவ் மைண்ட்ல இருந்து வந்தது. ஸோ அவங்க நிறைய கலை எல்லாம் கூட நிறைய டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸையும் மெடிடேஷனையும் சேர்த்துட்டு அவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த கும்ஃபு, கராத்தே அந்த மாதிரி இதெல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயும் அவங்க மெடிடேஷனை சேர்த்துட்டாங்க. மெடிடேஷனும் அவங்களுக்கு ஒரு கம்பல்சரியா இருக்கும். இந்த மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிகந்தசா அப்படின்னு சொல்லுவாங்க. சிகந்தசா அது ஒரு மெடிடேஷன் டைப். அந்த மெடிடேஷன்ல இன்னும் அவேர்னஸை ரொம்ப எது மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணாம ஆன்மா மேல டைரக்டா அப்படியே மெடிடேஷன் பண்றது. ஃபர்ஸ்ட் இந்த ஜாசென் முடிச்சுட்டு அப்புறமா தான் அந்த சிகந்தசாக்கு போவாங்க. இந்த மாதிரி ரொம்ப டீப் லெவல் மெடிடேஷன் எல்லாம் அவங்க செஞ்சு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம மெடிடேஷனுக்கு போலாமா? செய்யலாமா? மெடிடேஷன், ஜென் மெடிடேஷன் எப்படி செய்யணும் இப்போ நீங்க தான் சொல்லணும். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், கீதா லட்சுமி. சார், லாஸ்ட் வீக் நீங்க சொல்லி கொடுத்தது என்னன்னா ஜென் மெடிடேஷன் வந்து ஓப்பன் ஐஸ்ல தான் பண்ணணும், அதாவது ஆஃப் க்ளோஸ்ட் ஐஸ். அதாவது ஒரு பொருள் மேல கீழே ஒரு 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 தரையில இருந்தோ எங்க உட்கார்ந்துருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கண்கள் திறந்த நிலையிலேயே செய்யக்கூடிய ஒரு மெடிடேஷன். ஸோ அது மட்டுமே நீங்க பாருங்க, அதுலயே தியானம் பண்ணுங்க. அதுல என்ன மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நாங்க லாஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அப்படியே அந்த பார்த்துட்டு இருக்கிற பொருள் அப்படியே கொஞ்ச நேரத்துல பிளர் ஆகுது, அப்படியே இருட்டாகுது, திருப்பியும் ஒரு ஒரு உணர்வு நிலைக்கு வரும். முத்ரா வந்து அந்த முத்ரா பேர் வந்து இப்படி வச்சுக்கணும். அந்த முத்ரா பேர் நான் மறந்துட்டேன். அது நல்லா இருந்தது அந்த முத்ரா. சொல்லுங்க பார்க்கலாம். சீல ஆரம்பிக்கும். சீல ஆரம்பிக்குது. ரொம்ப அழகான பேர் சார் அது. சார் காஸ்மிக் முத்ரா. காஸ்மிக் சார். எஸ் எஸ் காஸ்மிக் முத்ரா. கரெக்ட். லதா சொல்றாங்க காஸ்மிக் முத்ரா. எஸ் காஸ்மிக் முத்ரா. சோ அது இந்த போஸ்டர்ல வச்சுக்கணும் அந்த முத்ரை. இப்படி சொல்லி இருந்தீங்க சார். இது பண்ணணும். அதுதான் சார். அது ஒரு 1 hour எந்த ஆசனத்துல செய்வாங்க ஜென் மெடிடேஷன்? அது ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டுட்டு அந்த சின் முத்திரை வச்சுக்கிட்டு ஒரு ஆசனம் பேரு ஸ்டூல் போட்டு அந்த ஸ்டூலுக்கு அடியில கால் போற மாதிரி உட்கார்ந்து பண்ணுவாங்க. ஆசனம் நேம் அந்த ஆசனம் செய்வோம். வஜ்ராசனம். வஜ்ராசனம் பாரதி சொல்றாங்க. வஜ்ராசனத்துல செய்வாங்க. பட் நம்மனால அந்த ஸ்டூல் போடாம அப்படியே ரொம்ப நேரம் வஜ்ராசனத்துல உட்கார முடியாது. அதனால நம்ம சாதாரணமா எப்படி உட்கார முடியுதோ அப்படியே உட்கார்ந்து செய்வோம். எஸ், ஓகே. இப்போ நம்ம மெடிடேஷனுக்கு போகலாம். இஃப் யூ வாண்ட் டு ஸ்விட்ச் ஆஃப் லைட்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்க செய்யலாம். ஓகே, காஸ்மிக் முத்ரா. இது பாருங்க, 2 கையும் கை, அதாவது ரைட்டு மேலே லெஃப்ட் இப்படி கூட வைக்கலாம், இல்லைன்னா லெஃப்ட்டுக்கு மேலே ரைட் எப்படி என்ன வைக்கலாம். இந்த 2 விரல் வந்து இப்படி இருக்கணும் லேசா. ஓகே, இப்படி இருக்கணும். இது காஸ்மிக் முத்ரா. இந்த முத்ரால வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பார்வை வந்து 2 அடி ஃப்ரண்ட்ல இருக்கணும்.
அப்படியே அங்கேயே பார்த்துன்னு அப்படியே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் வேணா நீங்க ப்ரீதிங்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ப்ரீதிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ளஸ் ஃபுல் அவேர்னஸோடையும் இருங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குது, ப்ரீதிங் அவேர்னஸ் ப்ளஸ் உங்களுக்குள்ள என்ன நடக்குது, தாட்ஸு ஃபீலிங்ஸு, அதை கூட நீங்கள் எனிதிங் யூ கேன், வாட் இஸ் ஹேப்பனிங் நவ், இப்போ என்ன நடக்குது, இப்போ உங்களுக்குள்ள என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு, தாட்ஸ் இருக்கு, ப்ரீதிங்கு, இப்போ உங்களை சுற்றி என்ன நடக்குது, இப்படி டோட்டல் ஓப்பன் அவேர்னஸோட இருக்கிறது தான் ஜென் மெடிடேஷன். ஓகே, எஸ். ஓகே, இப்போ மியூட் பண்ணிடுறேன் எல்லாரையும். அமைதியாக உட்காரலாம். கைகள் காஸ்மிக் முத்ராவில், முதுகெலும்பு கழுத்து ஒரே நேர்கோட்டில். உங்கள் பார்வை தரையில் 2 அடி தூரத்தில். அமைதியாக சிறிது நேரம் மூச்சை கவனிக்கலாம். பிறகு முழுமையாக உங்களை சுற்றி என்ன நடக்கிறது மற்றும் உங்களுக்குள் என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கவும்.
கண்களை மென்மையாக மூடிக்கொள்ளலாம். You can close your eyes for a minute. Now slowly rub your palms. 2 கைகளையும் தேய்த்து கொண்டு கண்களின் மீது வைத்துக் கொள்ளவும். பொறுமையாக நிதானமாக கண்களை உள்ளங்கையை பார்த்தவாறே கண்களை திறக்கலாம். Slowly, softly, gently. Yes. Good. ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கா சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். சம் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து என்னன்னாக்கா இப்போ எப்படி இந்த மெடிடேஷன் சீரீஸ் எல்லாம் நம்ம பார்த்துன்னு வந்துன்னு இருக்கிறோம். நிறைய மெடிடேஷன்ஸ் எல்லாம் பார்த்துன்னு வந்துன்னு இருக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து செல்ஃப் இன்கொயரி, நான் யார், ரமண மகரிஷி இது நான் யார் மெடிடேஷன் அது செய்ய போறோம். மேபி அதோட லாஸ்ட் இது கோர்ஸ் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அந்த நான் யார், அந்த ரமண மகரிஷி இது அந்த மெடிடேஷன் செல்ஃப் இன்கொயரி அந்த மெடிடேஷனோட நம்ம இந்த கோர்ஸை முடிக்க போறோம். 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சிவகாமி மேடம் இங்கே வந்திருந்தாங்க. அவங்க இங்கே வந்திருந்தாங்க, ஒரு 3 டேஸ் தங்கி இருந்தாங்க. ஸோ அவங்க கூட அவங்க கஸ்தூரி அப்படின்னு ஒருத்தர், அவங்களும் யோகா டீச்சர், அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணாங்க. நீங்கள் இந்த மெடிடேஷன் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, நீங்கள் அந்த ஹார்ட்ஃபுல்னஸுக்கு போங்க, ரொம்ப நல்லா இருக்கு அந்த மெடிடேஷன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரியும் ஏற்கனவே அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு அந்த மெடிடேஷன் நடக்கிறது எனக்கு தெரியும். நான் நிறைய பேர் அமுச்சு கூட இருக்கிறேன். பட் நான் போகல. நான் ஒரே ஒரு முறை போனேன், அப்புறமா வந்துட்டேன். பட் இப்போ திருப்பி போனேன், ரொம்ப நல்லா இருக்கு அந்த மெடிடேஷனு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னாக்கா, எல்லா ஊர்லேயும் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு ஒரு மெடிடேஷன் இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க சிலர் நீங்க. இதனுடைய பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் அப்படின்னு இருந்தது. இன்னும் பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சஹஜ யோகம் அப்படின்னு இருந்தது. அந்த பேரெல்லாம் மாற்றிட்டு இப்போ ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு பேரில் இவங்க ஃப்ரீயாகவே மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க மெடிடேஷன் டெக்னிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் கிட்ட நம்ம மனசை ஒருநிலைப்படுத்திட்டு அங்கே அப்படியே நம்ம மனசை அப்படியே கவனிக்கிறது. அங்கே ஏதோ ஒரு ஒளி இருக்கிற மாதிரி கவனிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மெடிடேஷன் டெக்னிக்கை இவங்க ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு 3 சிட்டிங் மட்டும் அந்த டீச்சர் கூட உட்காந்து நம்ம செய்யணும். அதுக்கப்புறமா அவங்களுடைய குரூப் சிட்டிங்கில் நம்ம போய் உட்காந்து செய்யலாம். ஸோ இவங்களுடைய ப்ரொசீஜர் அது. அதுக்கப்புறமா இவங்க ஐடி கொடுத்துருவாங்க. ஸோ அது அப்புறமா நம்ம எந்த சென்டரில் வேணாலும் போய் பண்ணலாம். இவங்களுடைய பல சென்டர்ஸ், ரொம்ப அழகான சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. பெரிய பெரிய மெடிடேஷன் சென்டர்ஸு, ரொம்ப பெரிய சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு பக்கத்தில் கான்ஹா சாந்தி வனம் அப்படின்னு, அங்கே 1,00,000 பேர் உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம். அவ்வளோ பெரிய மெடிடேஷன் சென்டர் இருக்குது. வேர்ல்டுலே பெரிய மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குனாக்கா நீங்களும் போங்க. உங்களுக்கு பக்கத்தில் என்ன சென்டர் இருக்குது அப்படின்றது நெட்டில் போட்டு பார்த்தா தெரியும். நியர்பை ஹார்ட்ஃபுல்னஸ் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ அந்த மெடிடேஷனும் நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்ப அழகான ஒரு சிம்பிளான மெடிடேஷன், வெரி சிம்பிள் மெடிடேஷன். அப்புறமா ஒரு சுத்தகரிப்பு பயிற்சின்னு அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. அப்புறமா ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ வெரி சிம்பிள், நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் கொடுக்காம சிம்பிளாக ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறாங்க இவங்க. ஸோ அதுக்கு கூட நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் பண்ணலாம். இது ஒன்று ஆச்சுங்களா. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்கா, இங்கே நாங்கள் இயற்கை உணவு கொடுத்துட்டு இருக்கிறோம். வி ஆர் கிவிங் இங்கே நேச்சர் ஃபுட் கொடுத்துன்னு இருக்கிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய யாராவது பிறந்த நாள், இல்லை வெட்டிங் டே, இல்லை ஏதாவது நினைவு நாள் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா, நீங்கள் 2000 rupees கொடுத்தீங்கன்னாக்கா
இங்க அன்னைக்கு அந்த நாள் அன்னைக்கு நாங்க இங்க வரவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா இயற்கை உணவு கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குனாக்கா நீங்க டொனேட் பண்ணலாம். அது இங்க நாங்க அன்னைக்கு இங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் இயற்கை உணவு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஆர் யூ வாண்ட் டு சே சம்திங், நீங்க ஏதாவது பேசணும்னா பேசலாம். சார் வணக்கம் சார். எஸ் கீதா லட்சுமி, சொல்லுங்க சார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். இன்றைய மெடிடேஷன் வந்து போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் டியூரேஷன் அதிகமா இருந்தது. நல்லா ரொம்ப நல்லா இருந்தது சார். அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நிறைய அந்த விஷன் ஒரு பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரைட், அது பிளர் ஆகுறது, திருப்பி இதாகிறது, அது நடந்துட்டே இருந்தது. ஆனா அந்த மென்டலா அந்த தாட்ஸ் வர்றது போறது, அந்த இன்டரப்ஷன்ஸ் இருந்துட்டே இருந்தது. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. எதுவுமே இல்ல. ஒரு பிளாங்கா இருக்கு. ஆனா உள்ள ஒரு பீஸ் ஆஃப் ஒரு ஒரு கம்ப்ளீட் பீஸ். உடம்பு முழுக்க ஏதோ ஒரு அமைதியை உணர்ந்தேன். ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணினேன் நானு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார் இன்றைய மெடிடேஷன். கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் டியூரேஷன் கொஞ்சம் அதிகமா இருந்தது. நீங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு அப்படின்னு புரிஞ்சது. அப்புறம் ஹார்ட்ஃபுல்னஸ் பத்தி சொன்னீங்க. எங்களுக்கு லாங் பேக் சார், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஆஃபீஸ்க்கே வந்து பண்ணினாங்க. அதாவது அப்பல்லாம் எங்களுக்கு சாட்டர்டே வந்து ஆஃப் டே தான். அந்த ஆஃப் டே முடிஞ்ச உடனே ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அங்கே இருந்து ஹார்ட்ஃபுல்னஸ்ல இருந்து ஒரு 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 கோச், ஒரு மேடம் ஒருத்தங்க வந்து எங்களுக்கு ட்ரெய்னர் வந்து ஒரு ஒரு 3, 4 வீக்ஸ் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்ல எங்க சைடுல இருந்ததுனால அவங்க வரது நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அது எங்க இருக்கு என்னன்னு தேடிட்டு ஒரு நாள் நான் போனா, அது அந்த இடம் தெரிஞ்சது எனக்கு. ஆனா ரொம்ப ஃபார் அவே டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மை பிளேஸ். அது போக முடியாது அப்படின்றது வந்து, பட் அது நினைவு கூர்ந்தேன். இப்போ அந்த ஆர்ட்ஃபுல்னஸ் பத்தி நீங்க சொல்லும்போது. இன்னொன்னு, பை ஆக்சிடென்டலி குடியாத்தத்துல நான் வந்து இந்த காட்பாடி ரோட்ல இருந்து காட்பாடி ரோடு போயிட்டு, நம்ம வேலூருக்கு ஒரு ரோடு பசுமாத்தூர்லாம் தாண்டி போயிட்டு ஒரு பிரிட்ஜ் ஏறி இறங்குவோம் இல்லைங்களா? அ அந்த அந்த ரோட்ல வந்து ஒரு சீட்ஸ் டெவலப்மென்ட் சென்டர்ன்னு ஏதோ ஒண்ணு பார்த்தேன். ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் ஒண்ணு இருந்தது. சரி, ரொம்ப நாளா அந்த பக்கம் போறோமே நாம, சரி உள்ள என்னதான் இருக்குன்ட்டு ஒரு நாள் அந்த உள்ள நுழைஞ்சு போகும்போது அங்க பார்த்தேன். ஆர்ட்ஃபுல்னஸ் அந்த சென்டர் அங்க இருந்தது. அங்க நான் பார்த்தேன் நான். அந்த ஞாபகம் இருக்கு எனக்கு. இந்த உள்ள மீன்ஸ் ஒரு பிரிட்ஜ் வழியா போவோம் இல்லைங்களா சார்? காட்பாடி வழியா போயிட்டு ரைட் திரும்பி வேலூருக்கு போவோம் இல்லைங்களா? அந்த காட்பாடி ரோடு டு வேலூர் ரோடு. பாலிடெக்னிக் கூட்டு ரோடு கிடையாது. இந்த பசுமாத்தூர் எல்லாம் தாண்டி இந்த பள்ளிக்கொண்டா டோல் அவாய்ட் பண்றதுக்கு இந்த வழியா போய் அப்படி கிராஸ் பண்ணி போவோம். போகும்போது நினைக்கிறேன் இப்ப குடியாத்தத்துல வந்து வேற இடத்துல மாத்திட்டாங்க. நான் சொல்றது ஒரு ஒரு வருஷம் இருக்கலாம் நான் பார்த்தது. அங்க அந்த உள்ள போகும்போது ஆக்சுவலா அந்த வழியில வராது. வட விரிஞ்சிபுரம் சொல்றீங்களா? வட விரிஞ்சிபுரம்னு அப்படிதான் நினைக்கிறேன் சார். அந்த விரிஞ்சிபுரம் சைடு தான். அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசிரமம் இருக்குது. நான் பார்த்தேன். நான் எனக்கு அது இப்ப ஞாபகம் வந்தது. இப்ப நீங்க அதை சொல்லும் போது. நீங்க சொல்றது வட விரிஞ்சிபுரம். எஸ். அது வந்து சும்மா என்னதான் இருக்கு, அந்த வழியா போறோம் வரோம் நம்ம வேலூருக்கு. ரைட், அந்த ஒரு 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 சீட்ஸ் டெவலப்மெண்ட் சென்டர்னோ என்னமோ ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ், ஒரு கவர்மெண்ட் ஒரு இருந்தது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, பசுமையா இருந்தது. அங்க ஏதோ அந்த பயிர் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்றாங்க போல இருக்கு. உள்ள என்னதான் இருக்கு நம்ம போய் பார்க்கலாமேன்னு சும்மா அப்படி ஏதோ அப்படியே உள்ள போகும்போது அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் சென்டர் நான் அப்போ என் கண்ணுல பட்டது. அது ஞாபகத்துல இருக்கு. அங்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கூட பண்றாங்க. இருந்ததுங்க சார். ஓகே, ரொம்ப அருமையான செஷன் இன்னைக்கு. தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ. வேற யாராவது? எஸ் ரேவதி மேடம், சொல்லுங்க. சார் ஒரு ரெக்வெஸ்ட் சார், குழந்தை எழுதுன்னு இருக்கு சார், நான் கொஞ்சம் ரிலீவ் ஓகே லீவ் பண்ணிக்கலாம். நீங்க லீவ் பண்ணிக்கலாம். குழந்தை கவனிங்க, லீவ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே வேற? வாணிஸ்ரீ பேசுறேன். வாணிஸ்ரீ மேடம் சொல்லுங்க. கிளாஸ் கொஞ்சம் இன்னைக்கு கோயில் போறதுல லேட்டா தான் அட்டெண்ட் பண்ணேன் நானு. அந்த போன வார கிளாஸ் அப்படியே கண்டினியூங்களா? ஆமா, போன வாரம் ஜென் மெடிடேஷன் செஞ்சோம்ல, அதே தான் இன்னைக்கும் செஞ்சோம். சரிங்க சார். அதான் கேட்கலாம்னு நினைச்சேன். முதல்ல பேசுனதெல்லாம் கேட்கலாம், ஏதோ ஆன் பண்ணிட்டேன். கோயில் இன்னைக்கு சங்கரார சதுர்த்தின்றதுனால அங்க உட்காந்துட்டு. சரிங்க சார். 3 மாசம் ஓடுனதே தெரியலீங்க. நல்லா இருந்தது. டிஃபரெண்டா மெடிடேஷனு,
அருமையா இருந்தது. ரொம்ப நல்ல இது கிளாஸ் எடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். சார் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க வந்து இதை அடுத்த வாரத்தோட முடிய போகுதுன்னு சொன்னது எங்களுக்கு உண்மையிலே வருத்தமா இருக்கு. வருத்தமா இருக்கு. ஆமா சார். மறுபடியும் நெக்ஸ்ட் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க சார் எங்களுக்காக. ஒரு பிரேக் கொடுத்துட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகேங்க சார். நீங்க ஆகுது அப்படின்னும் போதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு சார். இல்ல இது எப்படின்னா ஒரு வெட்னஸ்டேவும் வந்து என்ன வேலை இருந்தாலும் எது இருந்தாலும் டான் நீங்க மெசேஜ் போடுங்க, எப்படி இருந்தாலும் அது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி கமிட்டடா வந்து ஜாயின் பண்ணிடுவோம் நாங்க. இன்னைக்கு கூட ஆக்சுவலா குடியாத்தம் போயிட்டு ரிட்டர்ன் ஆனேன் நான். குடியாத்தம் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு ஒசூருக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு, அப்பா கிளாஸ் மிஸ் பண்ண கரெக்டா 6:45 வீட்டுக்குள்ள போய் கடகட சாமி விளக்கேத்திட்டு அப்படியே உட்காந்து அது ஃபீல் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. அது மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த டிராவல் வந்து முடிய போகுது அப்படியே நெக்ஸ்ட் வீக்ல அப்படின்றது கொஞ்சம் எங்களுக்கு உண்மையிலேயே வருத்தமான விஷயம் சார். அடுத்து இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்க வந்து எங்களுக்காக கண்டக்ட் பண்ணணும் சார். இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். புது பொலிவுடன் அப்புறமா புது பொலிவுடன் நாங்க வெயிட் பண்றோம் சார். அது வரைக்கும் ஈகலா வெயிட் பண்ணின்னு இருப்போம். இல்ல நிச்சயமாங்க சார். இது எங்களுக்குள்ள நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. நீங்க சொல்லி கொடுத்த இந்த மெடிடேஷன்ஸ் எல்லாமே நான் ரொம்ப கரெக்டா டெய்லி பிராக்டிஸ் பண்றேன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க ஓப்பனா சொல்லனா அந்த ஒரு வாரமும் பண்றதுதான். அதுக்கு மேல எனக்கு டைம் இருக்காது. இல்ல ரேரா தான் என்னால உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஏதாவது செய்ய முடியுமே ஒழிய. ஆனாலுமே எங்களுக்குள்ள நடந்த மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும். என்ன மாதிரியான இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், ஆஃப்டர் திஸ் மெடிடேஷன் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எங்களுக்குள்ள அந்த தாட் வந்து எங்க மென்டாலிட்டி எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே நிச்சயமா ஒரே விஷயம்தான். சில நாள் நாங்க பார்த்த பார்வைக்கும் இப்ப நாங்க பார்த்த பார்வைக்கும் நிச்சயமா டிஃபரன்ஸ் இருக்குங்க சார். அது சொல்லியே ஆகணும். உங்களுக்கு தான் எங்களுக்கு முழுமையான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். நாங்க என்னென்ன பேசணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் வந்து கீதா மேம் பேசிட்டாங்க சார். நிஜமாவே வந்து 3 months கோர்ஸ்ல வந்து ரொம்ப சேஞ்சஸ் தெரியுதுங்க சார் எங்களுக்குள்ள. சோ இப்போ லட்சுமி மேடம் சொன்ன மாதிரி, அவங்க பூர்ணிமா சொன்ன மாதிரி, நீங்க நான் என்ன சொல்லுவேனாக்கா, நீங்க மெடிடேஷன் செய்வீங்களோ இல்லையோ, என்னை பொறுத்த வரைக்கும் அது செகண்டரி தான். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதோ ஒரு சேஞ்ச் வந்திருக்குதா, அதே போதும். அதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா இன்னைக்கு நம்மளுடைய சூழல் அந்த மாதிரி இருக்கு. நம்மள டெய்லி பிராக்டிஸ் பண்றது வந்து ரொம்ப சிரமமான வேலை. அது நம்மள ரொம்ப கட்டாயப்படுத்தியும் ஒரு பிராக்டிஸ் செய்யணும்னு அவசியம் இல்லை. பிராக்டிஸ் தான் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னும் இல்லை. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, பிராக்டிஸ் தான் முக்கியம், பிராக்டிஸ் தான் முக்கியம், பிராக்டிஸ் தான் முக்கியம். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். அந்த பிராக்டிஸும் தன்னால வந்துச்சுன்னா அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஸ்டில் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்மளுடைய பெர்செப்ஷன், அதாவது நம்மளுடைய கண்ணோட்டம் மாறுது கொஞ்சம். நம்ம அவங்க சுனிதா போன மாதிரி சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்ம ரேஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை ஏதோ சம் நெகட்டிவிட்டிஸ்ல போறது, ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம ஏதோ திங்க் பண்றோம், இல்லை ஏதோ சம்திங் நம்மள ஸ்லோ டவுன் பண்ணுதுனாக்கா அதே ஒரு பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் சார், ஆக்சுவலா போன வாரம் அதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக்கா என்னமோ என்னன்னு தெரியல, தூக்கமே கிடையாது எனக்கு. நல்லா படுப்பேன், தூங்குவேன். திடீர்னு ஒரு மிட் நைட்ல ஒரு முழிப்பு வந்துடும். ஒரு 2 மணி 3 மணிக்கு, அதுக்கப்புறம் தூக்கம் வராது. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தது. உண்மையிலேயே அந்த லாஸ்ட் வெட்னஸ்டே கிளாஸுக்கு அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு தூங்கினேன் பாருங்க, அப்படி ஒரு சவுண்ட் ஸ்லீப், டீப் ஸ்லீப். அப்படியே எழுந்து பாக்குறேன் காலையில 7:30 ஆயிட்டு இருந்தது, எனக்கே தெரியல சார். உண்மையிலேயே ஒரு நல்ல மைண்ட் காம் பண்ணி விட்டுச்சுங்க சார். அதுக்கப்புறம் நான் ஒரு தூக்கம் எனக்கு ரெகுலரைஸ் ஆச்சு. குட். சங்கர், நீங்க ஏதாவது இல்ல பேசாதவங்க யாராவது? யோகலதா, நீங்களும் பேசலாம். யோகலதா அன்மியூட் பண்ணுங்க. யோகலதாலயும் நிறைய சேஞ்சஸ், அவங்க யோகா கிளாஸுக்கு வராங்க, அப்ப சொல்லுவாங்க. சொல்லுங்க யோகலதா. குட் ஈவினிங் மாஸ்டர். குட் ஈவினிங். இன்னைக்கு பாதி கிளாஸ்ல இருந்து அட்டென்ட் பண்ணேன் சார் நானு. பரவாயில்ல. அது அப்பப்ப நான் அந்த ரெக்கார்டிங்ல பாத்துக்குவேன்.
அதாவது ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிறது இந்த தியான வகுப்பு அட்டன் பண்ணும்போது அது ரிலாக்ஸ் ஆகி நம்ம ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறோன்றது எனக்கு தோணுது சார். நான் யோகா கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது நீங்க லாஃப் பண்ணுங்கன்னு எனக்கு சொல்லியிருக்கீங்க. ம், ஆனா லாஃப் பண்ணவே எனக்கு வராது. ம். இப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ யோகலதா. சங்கர் பேசுறாரு. சரி. ம் வணக்கம் சார். நல்லா இருந்தது. வணக்கம் சங்கர். இன்னைக்கு கோல்டுன்றதுனால நான் பேசுற செஷன் எல்லாம் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு மட்டும் மெடிடேஷன் மட்டும் உட்காந்தேன். பட் என்னையே அறியாம தூங்கிட்டு இருக்கும் போல தெரியுது சார். ஓ அது ஒரு அது ஆஃப் கை ஐ க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தபோது இருந்தது தெரிஞ்சது. ம். ஒரு சில கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணணும்ன்றது மைண்ட் சொல்லிட்டே இருக்கு. ஆனா பட் என்னையே அறியாம அது கண்ணு க்ளோஸ் ஆயிட்டு தூங்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஆமா இப்போ அதுக்கப்புறம் நீங்க லைட் சுவிட்ச் ஆன் பண்ணும்போதுதான் தூங்கிட்டோமா இல்ல தியானத்துல இருந்தோமா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி ஓ குட் குட். நல்ல விஷயம் தான். ரொம்ப நல்லா இருந்தது சார். நல்லா இருந்தது. குட் குட் குட். தேங்க்யூ தேங்க்யூ சங்கர். வாங்க குடியாத்தம் வாங்க, ஒரு முறை மீட் பண்ணலாம். வரேன் சார். ம் முடிஞ்ச நாளைக்கு வரேன் சார். ஓகே ஓகே குட். இதுக்குன்னு இல்லை, ஏதாவது வேலை இருந்தா அப்படியே சேர்த்து வாங்க. வேற ஒரு ஒர்க் ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கேன் சார். கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் குடியாத்தம்ல. எங்க பிளேஸ் குடியாத்தம்? பார்க்கறதுக்காக வரலாம். ஓ குட் குட் குட். ஓகே டைம் இருந்துச்சுன்னா அப்போ அவசியம் வாங்க. கண்டிப்பா கால் பண்ணுறேன். கால் பண்ணுங்க. எஸ் ஓகே முடிச்சிடலாமா? நம்ம ஒரு 2 minutes லாஃபிங் பண்ணிட்டு முடிச்சிடலாம். வணக்கம் சார். செண்பகவல்லி பேசுறேன் சார். யார்? செண்பகவல்லி மேடமா? சொல்லுங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும். நம்ம செண்பகவல்லி மேடமும் எந்த கோர்ஸ் போட்டாலும் அவங்க ஜாயின் பண்றது இல்லாம 4 பேரை சேர்த்து ஜாயின் பண்ணி விடுவாங்க. கரோனால இருந்து அவங்களும் தொடர்ந்து ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க மேடம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நல்லா பயனுள்ளதா இருந்துச்சு. எப்போ கிளாஸ் புதன்கிழமை வருங்கிற ஆர்வத்தோட எல்லாம் கலந்துகிட்டு இருக்கோம். முடிஞ்ச டைம் செஞ்சுட்டு இருக்கேன். வீட்டுல இதாவும் பண்ணுவேன். தியானம் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நல்லா இருக்கு சார். சார் 3 மாசம் ஃபாஸ்டிங் 1 day வாரத்துல ஒரு நாள் ஆரம்பிச்சிருக்கீங்களா சார்? ஆமா அதுவும் ஆரம்பிக்கிறோம். அதாவது அது வந்து வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. 3 monthsக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் எப்படி செய்யணும், விதவிதமான ஃபாஸ்டிங் எல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத சொல்லி கொடுக்க போறோம். ஆமா சார். என்னைக்கு சார் வீக்லில என்ன கிழமை? அது வந்து நாங்க மோஸ்ட்லி ஃப்ரைடே தான் சொல்லின்னு இருக்கிறோம். ஃப்ரைடே நீங்க ஃபாஸ்டிங் பண்ண வேண்டியதா இருக்கும். சரி சார். அதான் நான் கேட்போம். உங்களோட சண்டேயா என்ன கிழமைன்னு கேட்போம். இடையில முடியாது. அன்னைக்கு வேற கிழமை வச்சுக்கலாமா சார்? அப்படி ஃப்ரைடே உங்களால முடியலன்னா சாட்டர்டே பண்ணிக்கலாம். சரி சார். ஜாயின் பண்ணிக்கலாமா சார்? ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா அதுல வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஜாயின் பண்ணிக்கங்க. சரி சார். இன்னைக்கு ஜாயின் பண்ணிடுங்க சார். நன்றி சார். ஓகே ஓகே. வேற யாராவது ஜாயின் பண்ணணும்னாலும் ஜாயின் பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் செய்யறது. சார் நான் ஜாயின் பண்றேன் சார். பூர்ணிமா ஆமா நீங்களும் எங்க அது நான் சொல்லிருக்கேன் சார். ஜாயின் பண்றேன் சார். நான் இன்னைக்கு போட்டுறேன் சார். இது அமௌண்ட் என்ன ஜாயின் பண்ணி விட்டுருங்க சார். ஓகே ஓகே நான் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். ஓகே. இது பாருங்க, இன்ஃபினிட்டி சிம்பிள் எப்படி போடுவோம் அந்த மாதிரி கையில இப்படி பண்ணணும்.
தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. உங்களுடைய சப்போர்ட் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. சிவகாமி மேடம் எப்படி இருக்கிறீங்க? இப்ப எப்படி இருக்கு உடம்பு? நார்மல். இப்ப பரவாயில்லைங்களா? ஓகே ஓகே. ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? என்னைக்கு கிளம்புறீங்க கேரளாக்கு? அதுதான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணாங்க, கஸ்தூரி வின்னர்ஸுக்கு அவங்களுக்கு ஒரே கவலை. அப்புறம் இவங்க மட்டும் தனியா போறதா நான் எப்படி கவலைப்படாதீங்க சார், நான் புதன்கிழமை சொல்றேன்னு. அதுக்குள்ள அவங்க சொல்லுங்கன்னுட்டே இருந்தாங்களா. நான் அப்புறம் கிளாஸ்க்கு சொல்லிட்டேன் நான் வரல. ஏன்னா அன்னைக்கு இருந்த கண்டிஷன் எனக்கு வந்து நம்ம அங்க போய் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு. இல்ல நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலானே இருந்தேன் போவாதீங்க அப்படின்னு. எனக்கா இப்படி உடல்நல குறைவா இருந்து நம்ம வீட்டுல இருந்தா பரவாயில்ல, வெளியூர் போய் அங்க உடம்பு சரியில்லைனாக்கா. ஆமா ஆமா. ஆனா வந்ததுமே நான் வந்து கொஞ்சம் கவனிச்சுட்டேன். இது வந்து ஃபீவர் வந்து ஒண்ணு இந்த சீசனல் ஃபீவர் மாதிரி இருக்கணும் ஒண்ணு. ஏன்னா வைரல் ஃபீவரா இருந்தா. அப்படி இல்லைன்னாக்கா எனக்கு அந்த யூடிஐ இன்ஃபெக்ஷன் நிறைய இருக்கும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சம்டைம்ஸ் இருக்கும். அதுவா கூட இருக்கலாம்னு நினைச்சு நான் வந்து கஷாயம்லாம் போட்டிருந்தேன். கஷாயம்லாம் போட்டுலாம் எடுத்துக்கிட்டேன். பட் கொஞ்சம் சிவியர் ஆனதுனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பட் ஓகே. அதுக்கப்புறம் அப்புறம் டெஸ்ட் எல்லாம் எடுத்த உடனே கரெக்டா ஒரு 2 டோஸ் எடுத்த உடனே பெட்டர் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஏன்னா அது இல்லாம விட்டு 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 வந்துனே இருந்துச்சு அது. அதனால எனக்கு தெரிஞ்சு ஜுரமும் அதுவும் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த நீர்த்தனம் வந்து இந்த கிட்னியோட இதுதான் பார்க்கணும். அதெல்லாம் தெரிஞ்சது. பட் அந்த நேரத்துல ஒண்ணும் அந்த அளவுக்கு பண்ண முடியல. இல்ல நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அதுதான் நீங்க கேரளா போவாததே நல்லது. ஆமா. அப்புறம் அவங்களும் சொன்னாங்க. சரி சொல்லிட்டேன். இப்ப இன்னைக்கு கூட எனக்கு போகணும்னு நினைச்சேன். இல்ல மேம் இன்னொருத்தர் உங்க இதுக்கு வராங்க டிக்கெட்டுன்ட்டாங்க. சரி எல்லாம் நல்லது. மீறி பரவாயில்ல கண்டிப்பா. ஏன்னாக்கா நம்ம சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம முடிவுகளை மாத்தணும். இப்ப உடம்பு சரியில்லைன்னு நம்மளுக்கு தெரியுது. சும்மா அங்க போய் நம்ம மத்தவங்களுக்கும் தொல்லை கொடுத்துட்டு நம்மளுக்கும் அது தாங்க முடியாத கூடாது. இப்ப பெட்டரா இருந்தா கூட சரி பார்த்தோம். ஒருத்தருக்கு சொல்லிட்டோம், கமிட் பண்ணிட்டோம். சரி இனி போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். ஓகே. நமக்கு இங்க வேற ஏதாவது வேலை இருக்கணும். அதனாலதான் கடவுள் மாத்தி வச்சிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு சமயோஜிதமா நம்ம முடிவு எடுக்கணும். சும்மா ஒரே பிடியில இல்ல அப்படின்னு. அந்த பிடிவாதங்கிறத விட நம்ம இப்படி இருக்கிறது பெட்டர். குட் குட். சரி பரவாயில்லன்னு ரொம்ப சொல்லிட்டு சந்தோஷம். நீங்க கேரளா போவாதது எனக்கு சந்தோஷம். ஏன்னா என் மனசுல அது தோணினே இருந்துச்சு. அவங்கள வேணாம்னு சொல்லலாம் அப்படின்னு. நானே உங்கள்ட்ட பேசலாம் கூட இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு மத்தியானம் தான் நினைச்சிருந்தேன் மெடிடேஷன் கிளாஸ் 7 மணிக்கு உட்கார்ந்துடணும் அப்படின்ட்டு. யாராவது ஒரு போன் கெஸ்ட் யாராவது வந்துடுறாங்களா மிஸ் பண்ணிடுறேன். அப்புறம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஜாயின் பண்ணது. நாளைக்கு இதுதான் பார்க்கணும். உங்களோட ரெக்கார்டிங் பார்த்துட்டு தான் நான் திருப்பி ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே தேங்க் யூ. பட் எனிவே அது எப்பவுமே அந்த மைண்ட்ல இருந்துட்டே தான் இருக்கும் எனக்கு. அதை மிஸ் பண்ண மாட்டேன். தேங்க் யூ so much. ஓகே தேங்க் யூ. பை. Bye.